2024 வருஷம் சம்மர் டைமில் எடுத்த வீடியோங்க. அதாவது அரிட்டாவட்டி என்னும் அவத்தார் கிராமம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வரும் அவத்தார், அது மாதிரி ஒரு கிராமம், அழகிய கிராமம். பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு அழகான கிராமம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரட்டாவட்டியும் அதை சுற்றி உள்ள மாங்குளம், வெள்ளாளவட்டி, தெற்கு தெரு போன்ற 11 கிராமங்கள் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குங்க. அரிட்டாவட்டி, மாங்குளம், செட்டியார்பட்டி, ஐயர்பட்டி, சண்முகநாதபுரம், வெள்ளாளவட்டி, பூலானிப்பட்டி, எட்டிமங்கலம், மாங்குளம், நாயக்கர்பட்டி, இந்த மாதிரி ஒரு 11 வில்லேஜஸ் எடுக்க போகிறாங்க. அது என்ன எடுக்க போகிறாங்கன்னா டங்ஸ்டனுங்கிற பார்த்திங்கன்னா ஒரு ரேர் எர்த் மினரல் எடுக்க போகிறாங்க. அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லி மெட்டீரியல், ஹை ஸ்ட்ரென்த் மெட்டீரியல், அதே சமயத்தில் ஹை டெம்பரேச்சர் ஸ்டாண்டிங் மெட்டீரியல். அரௌண்டு 3410 டிகிரி டெம்பரேச்சரை பார்த்திங்கன்னா இந்த டங்ஸ்டன் மெட்டீரியல் வித்ஸ்டாண்ட் பண்ணும். இதை எடுக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த வேதாந்தாவோட சப்சிடரி குரூப் ஒன்று இருக்காங்க, ஹிந்துஸ்தான் சிங்க் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நவம்பர் 7th அவங்க ஏலம் எடுத்திருக்கிறதா ஃபுல் நியூஸில் நான் கேள்விப்பட்டேன். பட் அது எடுக்க போகிற இடத்த பாருங்களேன். இந்த பாருங்கள், இதுதான் ஆனகொண்டா கம்மாயின்னு சொல்லுவாங்க. இது சம்மரில் பார்த்திங்கன்னா அந்த கம்மாயில் எள்ளு போட்டிருக்காங்க. இந்த அரிட்டாவட்டி கலிஞ்சமலைக்கு கீழே இருக்கிறது ஆனகொண்டா கண்மாயி. இந்த கம்மாயி, இந்த அரிட்டாவட்டி கிராமம், இதை சுற்றியுள்ள இந்த 11 கிராமங்கள் இதெல்லாம் அழிச்சிட்டு பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் தான் இந்த சுரங்கம் எடுப்பாங்க. பூமிக்கு அடியில் சுரங்கம் எடுக்கும்போது என்ன ஆகுன்னா பார்த்திங்கன்னா இந்த 7 மலைகள், இதை சுற்றி இருக்க விவசாய நிலங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த சவுண்டை மட்டும் கேளுங்களேன், இந்த இயற்கை சவுண்டு. இதெல்லாம் இனி போகிற காலங்கத்தில் கேட்காம பண்ணிடுவாங்க இந்த சுரங்கம் இங்கே வந்துச்சுன்னா. ஸோ அதுக்கு மக்களே தயவுசெய்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் இங்கே வாங்க, அரிட்டாவட்டி பாருங்கள். நமக்கு மினரல்ஸ்லாம் தேவை தான். பட் அது எடுக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா டெசர்ட்ஸு, ஆள் இல்லாத இடம் அந்த மாதிரி இருக்கணும். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரிட்டாவட்டி கிராமம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கிராமம். இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நீர்நிலைகள் இருக்குது, நேச்சுரல் நீர்நிலைகள். அதாவது பார்த்திங்கன்னா தண்ணி மண்ணுக்குள்ளே ஊறிக்கிட்டே இருக்குது. அதாவது நேச்சுரல் வாட்டர் ஸ்ட்ரீம் கீழே இருக்குது. அது பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக பூமிக்கு மேலே வரும். அதுக்கு தான் அதை நோக்கி தான் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா தர்மம்னு ஒன்று இருக்குது, அதை நோக்கி தான் நடந்து போய்கிட்டுருக்கேன். ஸோ அந்த தர்மம் தான் இந்த அரிட்டாவட்டிக்கே நீர் ஆதாரம். நானே ஆச்சரியப்பட்டேன். அந்த நீர் ஆதாரமான தர்மத்தை நோக்கி தான் நாங்கள் 2 பேரும் போய்கிட்டு இருக்கோம். அந்த தண்ணியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோல் இந்தியாவில் நான் குடித்ததே கிடையாது இந்த டேஸ்ட் உள்ள வாட்ரு. ஸோ அதனால நான் ஹம்பிள் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் டு த Prime Minister of India, Chief Minister of Tamil Nadu, to all the government officials, please visit அரிட்டாவட்டி தர்மம். அந்த தண்ணியை நீங்கள் ஒரு ட்ராப், ஈவன் சம்மர் டைம்னாலும் சரி, வின்டர் டைம்னாலும் நீங்கள் குடிச்சு பார்த்தீங்க, அந்த தாமரை குளத்தில் உள்ள தண்ணிக்கு இணையான டேஸ்ட் இந்த உலகத்தில் எந்த தண்ணியுமே கிடையாது. இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது. அந்த தண்ணியை நேச்சுரலாக உருவாகுது. இதுக்காண்டியே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் வாட்டர் ரிசோர்ஸ் ஸ்ட்ரீம் கீழே இருக்கிறத நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ நம்ம கீழே டிக் பண்ண ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்கலாக அந்த வாட்டர் ஸ்ட்ரீம் கட் ஆகிரும். So please, humble request to all the government, all the officials of India, please visit அரிட்டாவட்டி தர்மம் and taste the water. அந்த வாட்டரை நீங்கள் ஒரு செட்டு குடிச்சிங்கன்னா போதும், நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் ஒரு சுரங்கம் கொண்டு வரணும்னு நினைக்கவே மாட்டீங்க. இந்த கிராமங்களை சுற்றி இந்த கிராமங்களுக்கு எல்லாமே பேசிக் விவசாயம்தான். அது விவசாயம் அப்படி மழைநீர் விவசாயம் தான் மெயினாக. மலையில் வர விவசாயமும் அந்த கீழேருந்து நிலத்தடி நீர்லேருந்து ஒரு தண்ணியை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை கெடுத்துறாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தர்மத்துக்கு அடுத்ததாக சொல்ல போகிறது என்னென்னா, இங்கே உள்ள நாகரிகம்
கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான நாகரிகம் வந்து தமிழ் நாகரிகத்துக்கான சான்று இங்கே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா குடவரை சிவன் கோயில் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. பட் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்துன்னு சொல்கிறாங்க. இதுதான் குடவரை கோயிலுக்கு போகிற வழி. இந்த சிலை லகுலீசர். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த குகையில் வந்து குடஞ்சே பண்ணியிருப்பாங்க. விநாயகர் சிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா சிவன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து தமிழரோட வரலாற்றுக்கான ஒரு சான்று இந்த மதுரை மாவட்டத்தில். இதோட இயற்கையை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஆடை எவ்வளோ ஒரு இயற்கையான ஏரியா பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இது சுற்றி பார்த்திங்கன்னா நீர் ஊற்றுகள் கீழேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த ஏரியாவை சுற்றி இருக்க கிராமங்களில் வந்து நீங்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் டிக் பண்ணி சுரங்கம் தோண்டுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் ஸ்ட்ரீம், நேச்சுரல் வாட்டர் ஸ்ட்ரீம் வந்து கட் ஆயிரும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த தர்மத்துக்கு வர்ற வாட்டர்லாம் வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த தர்மத்தை இனிமேல் தான் பார்க்க போகிறோம். அந்த தர்மம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தாமரை குளம் தான். இது வரைக்கும் தண்ணி வற்றுனதே கிடையாதுங்க இங்கே. அந்த தண்ணியோட டேஸ்ட் வந்து சான்ஸ்லெஸ், வார்த்தைகள் கிடையாது சொல்கிறதுக்கு. அந்த தர்ம தண்ணியை தான் வந்து அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து பல ஆயிரம் வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா அதை போய் டேஸ்ட் பண்ணால் தெரியும். நான் சொல்கிறதுல உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. இந்த தர்மத்து தண்ணியும் அதே மாதிரி அழகர் கோயில் ராக்காச்சி அம்மன் கோயிலேருந்து வர்ற அந்த தண்ணி பார்த்திங்கன்னா 365 நாள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம மக்கள் வந்து அங்கங்கே கோயில் வச்சுருக்காங்க. இப்போ உள்ள அரசியல் மக்களுக்கும் கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கும் ஜஸ்ட் இது ஒரு லேண்டு, அதில் உள்ள ஓரு, அதில் உள்ள மணி, இது மட்டும்தான் தெரியுது. பட் அது உள்ள இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் போய் அதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். இப்போ ஃபைனலாக தர்மத்துக்கு வந்தாச்சு. தர்மத்தோட கரையில் ஒரு மாமரம் இருக்குது பாருங்கள். இது வந்து ஜூன் மாதம் எடுத்த வீடியோ. அந்த மாமரம் நல்லா பூத்து இருந்துச்சு. இப்போ பாருங்களேன் அந்த தாமரை குளத்தை. இந்த தர்மம் தாங்க 365 நாள் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியோட டேஸ்ட் இருக்கே, அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்து போயிட்டு மண்பானையில் ஊற்றி வர்ற போகிற மக்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க இந்த கிராமத்தில் உள்ளவங்க. அதே மாதிரி இந்த கிராமத்தில் இந்த தர்மத்தில் குளிக்க அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. இதை வந்து ஒன்லி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற தண்ணி. இந்த தண்ணியை வந்து தர்ம தண்ணி வந்து எல்லா அரசியல் மக்களும் கவர்மெண்ட் அதிகாரிகளும் கண்டிப்பாக வாங்க, வந்து இந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் சொல்லும் இந்த மாதிரி நீர்நிலைகள்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் நீர்நிலையை பாதுகாத்தா பத்தாது. இதுக்கு இருக்க அண்டர் கிரவுண்ட் அந்த ஸ்ட்ரீம் இருக்குல்ல, சுற்றி இருக்க கிராமங்கள், அங்கேயும் எங்கேயுமே குகைகள் வந்து நோண்டக்கூடாது. குகை தோண்டும் போது என்ன ஆகும், அந்த வாட்டர் ஸ்ட்ரீம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிரும். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நீர்நிலைகள்லாம் வந்து உருவாகாது. ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா நேச்சுரல் வாட்டர்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இங்கே இந்த வாட்டர்லாம் வந்து பல நூற்றாண்டுகளாக பல ஆயிரம் வருஷமாக இருக்குது இந்த நீர்நிலை. இதெல்லாம் நம்ம வந்து போற்றி பாதுகாக்கணும். ஸோ இந்த நீர்நிலை பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து மக்களுக்கு வந்து ஒரு உயிர் மாதிரி. ஸோ எனக்கு ஏன் பிடிக்கும்னா இந்த கிராமம் வந்து நான் பயங்கர இன்ட்ரெஸ்டடுங்க. இந்த கிராமத்துக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து நான் வந்து பயங்கரமான ஒரு வெறியன் இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்துக்கு. அரிட்டாப்பட்டி, தெற்கு தெரு, இந்த கிராமத்தில் வந்து எனக்கு வந்து விவசாயம் பண்ணணும், அதுதான் வந்து என்னோடய எய்மே. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சம்பாதிச்சு சிட்டிகளில் நிலத்தை வாங்கி போடுவாங்க, வீடை கட்டுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. மதுரையில் ஒரே ஒரு வீடு வாங்கினேன். அதுக்கப்புறம் சம்பாதிச்ச காசை எல்லாத்தையுமே வந்து இந்த அரிட்டாப்பட்டி தெற்கு தெரு கிராமத்தில் விவசாய நிலம் தான் வாங்கி போட்டேன். வேறு எதுவுமே பண்ணலை. எதுக்குன்னா இந்த தர்மம், இந்த அரிட்டாப்பட்டியோட குகை கோயில், இந்த தெற்கு தெரு டு அரிட்டாப்பட்டியோட அட்வென்ச்சர் ரூட்டு. என்னோடய சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா 4வது 5வது படிக்கும் போதே என்ன பண்ணுவேன், தெற்கு தெருலேருந்து அரிட்டாப்பட்டிக்கு வந்து நடந்து போவேன். அந்த அரிட்டாப்பட்டி மலை தான் டார்கெட்டு. எங்களோட கல்லம்பக்கம்மாயிலேருந்து பார்ப்பேன் அந்த மலையை பார்த்துக்கிட்டு யாரையாவது கூட்டிகிட்டு, சின்ன பசங்களை கூட்டிகிட்டு அப்படியே குறுக்கால் நடந்து போவேன் காட்டுக்குள்ளே. இந்த தைரியம்லாம் வந்து யாருக்கு அந்த சின்ன வயசில் வராது. அந்த சின்ன வயசு பழக்கம்தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்துங்களில் வந்து விவசாய நிலம் வாங்கணுங்கிற ஒரு வெறியை கொடுத்துச்சு. எல்லோரும் சொல்லுவாங்க, என்னடா சம்பாரித்து பைத்தியக்காரத்தான் விவசாய நிலம் வாங்குறேன்னு. சரி, நான் வாங்கிட்டேன். அது நிலைக்குதான்னு பார்ப்போம்.
ஸோ எல்லோரும் அரசியல்வாதிகள் மற்றும் கவர்மெண்ட் அஃபிஷியலாக நினைப்பாங்க இந்த ஒரு தர்மத்துக்காண்டி வந்து 8 ஊரில் வந்து டங்ஸ்டன் எடுக்கக்கூடாதா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இந்த ஒரு தர்மம் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊரை சுற்றி பார்த்திங்கன்னா மாங்குளம், அரிட்டாபட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொன்மையான ஊர். பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஊர். நம்ம தமிழர் நாகரிகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் தேடணும்னா இங்கே தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிராமங்களை வந்து போற்றி பாதுகாக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளாரவட்டி, செட்டியார்பட்டி, நாயக்கர்பட்டி இந்த கிராமங்கள்லாம் விவசாயம் சார்ந்தவங்க, விவசாயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்க மக்கள். ஸோ அந்த விவசாயத்தை நம்ம வந்து ஆதரிக்கணும். அரிட்டாபட்டி மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையே ஒரே போராட்டமாக போச்சு. எப்படின்னு கேட்க சொல்கிறீங்களா? ஏற்கனவே பார்த்திங்கன்னா இங்கே கிரானைட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரிய போராட்டம்லாம் நடத்தி தான் இங்கே கிரானைட்டை வந்து நிப்பாட்டினாங்க, கிரானைட் குவாரியவே. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கல் உடச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதையும் போராட்டம் நடத்தி நிப்பாட்டினாங்க. ஸோ இவங்க ஒவ்வொரு போராட்டமாக ஆனால் வெற்றி அடைஞ்சிடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த சப்போர்ட்டையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டிருந்தும் மக்கள் வந்து இந்த கிராம மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நாட் ஓன்லி அரிட்டாபட்டி, இது சுற்றி உள்ள கிராமமும். ஏன்னா இங்கே உள்ள ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விவசாயமும் இவங்களோட வாழ்வாதாரம். ஸோ அந்த விவசாய நிலத்தெல்லாம் பாதுகாக்க வேண்டியதும் அந்த இயற்கை வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க வேண்டியதும் நம்மளோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸோடையும் கடமை. ஸோ அந்த இண்டிவிஜுவல்ஸ் தான் போய் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க, அந்த இண்டிவிஜுவல்ஸ் தான் அரசியல்வாதி ஆகுறீங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஏரியாவை பார்க்காம ஓகே நிலத்துக்கு கீழே ஆயில் இருக்கா, நோன்றா அப்படின்னு சொல்லிடுறது. நிலத்துக்கு கீழே தங்கம் இருக்கா, அவன் நோன்றா. அந்த நிலத்துக்கு மேலே எவன் இருக்கான், அவன் என்ன பண்ணுறான், அவன் எக்கேடு கெட்டு போனான் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் நினைங்க ஓகேவா? நம்ம வீடு நம்ம குடும்பம் வந்து அப்படிலாம் பண்ணுவோமா? இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பேப்பரில் மதுரையில் வந்து தொழில் வளமே இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா தொழில் வளம் இல்லாத மதுரையில் வந்து டங்ஸ்டன் வருது, ஆரம்பத்திலே மக்கள் எதிர்க்கிறான்னு சொல்லிட்டு பேப்பரில் போட்டிருக்காங்க. அந்த செய்தி எழுதினவருக்கு வந்து மனசாட்சி இருக்கா என்னன்னு தெரில. அவர் தயவு செய்து வந்து இந்த அரிட்டாபட்டி கிராமத்துக்கு வர சொல்லுங்க. இது எவ்வளோ தொன்மையான கிராமம், இதை சுற்றி உள்ள கிராமங்கள் மக்கள்லாம் எப்படி வந்து கல்வி அறிவில் சிறந்தவங்க, நாட்டுக்காண்டி தேசப்பற்றா எவ்வளோ வாழ்ந்தாங்க, என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு வந்து பார்க்க சொல்லுங்கள். எய்ம் என்ன? எய்ம் உங்கள் பேர் தனுஜன். நீங்கள் என்ன ஆவீங்க படிச்சுட்டு? போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும். போலீஸ் ஐபிஎஸ் சொல்லுங்கள். வெரி குட். உங்கள் எய்ம் என்ன? வெரி குட். ஐஏஎஸ். சூப்பரா, நல்லா படிக்கணும். நவம்பர் 22 அந்த பேப்பரில் வந்து மக்கள் வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து இந்த டங்ஸ்டனுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் நியூஸ் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் மனசாட்சியோடு திருந்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பையன்கிட்ட கேட்டேன் அவங்க என்ன எய்மில் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு, கலெக்டர் ஆகணும்னு சொல்கிறாப்புல, இன்னொரு பையன் ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்கிறாப்புல. இதெல்லாம் உண்மைங்க. இந்த கிராமத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இன்ஜினியர்ஸு, டாக்டரு, போலீஸ், ஃபயர் சர்வீஸ் இந்த மாதிரி அரசாங்க வேலைகளில் சேர்ந்து நாட்டுக்காண்டி சேவை ஆற்றிட்டுருக்காங்க. முக்கியமாக இராணுவம் இந்த மாதிரி இருந்து நாட்டுக்கு தான் சேவை பண்ணிகிட்ருக்காங்க. அதை விட பார்த்திங்கன்னா இங்கே இருக்க வன விலங்குகள், எங்கள் அம்மா சொல்லுவாங்க இங்கே மலைப்பாம்பு இருக்குது, மான் இருக்குதுன்னு என்னோட சின்ன வயசில் சொல்லுவாங்க. அதெல்லாம் கதையாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். பட் இந்த வீடியோ பாருங்கள், இது அரிட்டாபட்டியில் எடுக்கப்பட்ட வீடியோ. மலைப்பாம்பை பாருங்கள் நீங்கள். அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மான் முட்டி எங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ மான் அங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், என்னோடய வயலுக்கு போனேன்னா அங்களுக்குள்ள மயில் வந்து அப்படியே அவ்வளோ அழகாக நிற்கும். டிஃப்ரெண்ட் குருவிஸ்லாம் விதவிதமாக வந்து நிற்கும். நான் உட்காந்து அப்படியே உட்காந்துருப்பேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 250க்கு மேலே உள்ள டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த நிலத்தை வந்து தயவுசெய்து டங்ஸ்டன் எடுக்காமல் இந்த ஊருக்கு மக்களையும் ஊரையும் காப்பாற்றுங்க, கவர்மெண்ட் எல்லோரும் சேர்ந்து. உங்கள் பீரியடில் தான் வந்து அரிட்டாபட்டி வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிச்சிருக்காங்க. அப்படிதானே? தமிழ்நாட்டிலே முதல் பல்லுயிர் பூங்காவாக அறிவிச்சிருக்காங்க. ஐயா உங்களை பற்றி சொல்லுங்க. ஐயா என்னைய பற்றி என்ன சொல்ல போகிறேன்? உங்களை பற்றி, அரிட்டாபட்டியை பற்றி, நீங்கள் யார், உங்களுக்கு வயசு எத்தனை ஆயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரிட்டாபட்டி மக்கள், உங்கள் குடும்பம், அரிட்டாபட்டிக்காண்டி நீங்கள் என்ன பண்ணீங்க, எல்லா கதையும் சொல்லுங்கள். சரிப்பா. நான் பிரசிடண்டாக வந்த பிற்பாடு வந்து ஊருக்கு நன்மை செய்வோம்னு நான் நினச்சேன்.
எனக்கு வயசு 90 வயசு ஆயிடுச்சு. 90 வயசுக்குள்ள நம்ம ஊரை ஒரு நல்ல முறையில் கொண்டாந்துட்டோம்னு நான் எவ்வளவோ முயற்சி எடுத்தேன். இப்போ நான் வந்து ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கேன், பாறையில் ஒரு தொட்டி கட்டி கொடுத்துருக்குறேன், கால்வாடி கட்டி கொடுத்துருக்கேன், இந்த இப்போ வந்து பஞ்சாயத்து போர்டு கட்டி கொடுக்குறேன், நிறைய நான் ரோடு போட்டு கொடுக்குறேன். எங்கிட்டு மலையில் இந்த மலையை பாதுகாத்து வெறும் தெய்வமாக இருக்குதுன்னு சொல்லி மலையை வேற பாதுகாத்து வச்சுருக்குறேன். நிறையா வச்சுருக்கேப்பா. முதல்ல வந்து அவங்க பண்ணிட்டாங்க, அந்த இதை நாங்கள் மறித்து இப்படி செய்யக்கூடாது, மலையை அதை நல்ல முறையில் கொண்டாடணும், நம்ம ஊர் சீர்திருத்தமாகணும்னு சொல்லி நான் நின்று அதை இப்போ வச்சுருக்குறேன், பாதுகாப்போடு வச்சுருக்குறேன். கிரானைட் எடுக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கீங்க? ஆமாம், அந்த மலையை எடுத்துடக்கூடாதுன்னு நான் வச்சுருக்குறேன் பாதுகாப்பாக. எந்த நாளும் உடச்சி எரிஞ்சிட்டு போயிருக்காங்க. அதில் பூரா தெய்வங்க இருக்குதுங்க, ஆதி காலத்து தெய்வமெல்லாம் அங்கே இருக்குதுங்க. 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில்லாம் இருக்குல்லையா? ஆமாம், கோயிலெலாம் இருக்குது, நிறையா இருக்குது. கோயில் வடக்க இருந்து தெற்க வரைக்கும் கோயில் சாமி தான் இருக்குது நிறையா. அதுகளை பாதுகாக்க தெரியும், அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அழிக்க முடியாது. இவங்க அந்த பீரியடை விட்டுட்டோண்டா அதை அழிச்சிடுவாங்க. எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, பெரிய வெள்ளைக்காரங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதில் ஏற விட மாட்டாது, தொடவும் விட மாட்டாது. தொட்டாண்டா அவன் காலிலே. ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ 5 ஏக்கர் நட்டு கருது எடுத்து போட்டு வந்தாங்களாம், அம்பாரமா. அதை போட்டு வந்ததை இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, எப்போவுமே எதுவும் தொட மாட்டாங்களாம். தெகிச்சி மக்காரங்க ஒரு 10-20 பேர் வந்து சாக்கையில் போட்டு வேட்டியில் போட்டு நெல் அள்ளுனாங்கலாம். அல்லதுமே அது எங்கள் சாமி கண்ணு தெரியாமல் வச்சுருத்தா, எல்லாத்தையுமே 20 பேரையுமே உட்கார வச்சுருத்தா. உட்கார வைக்கவும் ஓடியாந்து பண்ணக்காரன் சொல்லியிருக்கேன், சாமி அம்மா நெல்லெல்லாம் அள்ளுறா அப்படின்ட்டு. பண்ணக்காரன் சொல்லவும் போயிருக்காங்க 2 பேரும், எங்கள் சின்னையாவும் எங்கள் அப்பாவும். கண்ணு தெரியாமல் உட்கார வச்சுருத்தா இந்த சாமி, இன்னைக்கு கும்பிட்ட சாமி. அது மண்ணெடுத்து பூசிட்டு எங்கள் சித்தப்பாவும் எங்கள் அப்பாவும் இந்த நெல்லுகளை அள்ளி சாக்கில் கட்டினதை கொண்டுக்கிட்டு போங்க, பிள்ளை குட்டிகள் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்புறம் அள்ளிக்கிட்டு போனாங்களாம். அதுலேருந்து அங்கே களவாட மாட்டாங்களாம், யாரும் களவாட மாட்டாங்களாம். அப்படியா அந்த சாமி, அந்த சாமியை அதை உடைக்க வராங்க. என் கூட பிறந்தவங்க 4 பொம்பளைய, 2 ஆம்பளைய. அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. நாங்கள் 4 பொம்பளையும் இருக்கிறோம். நாங்கள் கஷ்டப்பட்டு இப்போ எங்கள் பேரன் பேத்தி எல்லாம் நிறையா இருக்குது, நாங்கள் சம்பளத்தாத்தான் இருக்கிறோம். இன்னுமே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியலை. இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்காமல் ஒரு வேலை பார்க்காம தொழிலுக்கு போகாமல் இருக்குதுகள் என்று எனக்கு ரொம்ப மனக்கவலையாக இருக்குது. போனால் அங்கே தட்டி விட்டுறாங்க, என்னப்பா உங்களுக்குன்னு அங்கே வேலை அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் சிந்திச்சு ரொம்ப வேதனைப்படுறேன். வேதனைப்பட்டு பிள்ளைகளும் ரொம்ப சங்கடப்படுதுங்க, வேலை வெட்டி போகுதுங்க வருதுங்க. என்னமோ முடியாமல் இருக்கு. நான் இப்போ முடியலை, எந்திரிச்சு போய் பார்க்க முடியலை. நாங்கள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் நாங்கள் நல்லா கஷ்டமாக வேலை பார்த்தவங்க. ஒரு நிலம் கிடக்குது, அதில் வந்தாலும் போச்சு, விளைஞ்சால் மழை பெஞ்சால் விளையும், மழை இல்லைண்டா இல்லை. ஓகே, அட்டாட்டில் முன்னாடி நீங்கள் விவசாயம் பண்ணீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள், என்னெல்லாம் போட்டீங்க? சோளம் போடுவோம், கேப்பை போடுவோம், கத்திரி வைப்போம், எல்லாம் வறுத்து வச்சு பார்ப்போம். நெல் நடுவோம், கோடையெல்லாம் போட்டு நட்டு நாங்கள் எடுப்போம். கரும்பு போட்டு வெள்ளை அடிப்போம், கரும்பை மில்லுக்கு அனுப்புவோம், அதெல்லாம் செய்வோம். வேறு நம்ம சொல்லணுமா? அப்போ தண்ணி இறவட்டி தண்ணி இறப்போம், கம்மா காட்டில் தண்ணி இறச்சி வயலுக்கு பாய்ச்சுவோம். கிளா தண்ணி வற்றி எடுத்து கத்தரி கேப்பை சோளம் போடுவோம், அதுதான் உணவு சாப்பிடுவோம். ரொம்ப நெல் நடமாட்டாங்க, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவங்க நாங்கள். இப்போ உள்ள மக்கள்லாம் பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? இப்போ உள்ள பிடிக்குதா அவங்களுக்கு? இப்போ உள்ள பசங்கள்லாம் விவசாயமெல்லாம் கடவுள், விவசாயமெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற உள்ளவங்க அவங்க வாட்டுக்கு சட்டையை போட பேண்டை போட வெளிநாட்டுக்கு வெளியே ஓடுறதுக்கு வெளியே பார்க்க அப்படி இருக்கிறாங்க.
இல்லை இல்லையா வெளிநாட்டுக்கு போனோம்னாலும் நிலம் குளத்தை வாங்கி இங்கேருந்து விவசாயம் தானே பார்க்க வந்திருக்கோம் நாங்கள்லாம் திரும்ப. ஆமாம், திரும்ப வந்துருக்காங்க. வந்திருந்தாலும் அந்த விவசாயத்தை சரியாக பார்க்குறாங்க இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த விவசாயத்தை பார்த்து ஒவ்வொருத்தங்க ரத்த பாடுபட்டு கஷ்டப்படுறாங்க இங்கே வேலையை பார்த்து. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க அவங்க பாட்டுக்கு ஓடிடுறாங்க அங்கிட்டு இங்கிட்டுமா. சம்பாரிச்சு வந்து வீட்டை கட்ட வாசலை கட்ட. வீடு கட்டினா சோறு போட்டுருமா? சொத்து பத்து இருந்தால் தான் சோறு போடும், நிலம் இருந்தால் தான் சோறு போடும். அதில் ஒரு விவசாயத்தை பண்ணலாம், ஒரு கூளை பிடிக்கலாம், ஒரு கம்பை நடலாம், ஒரு சோளத்தை நடலாம். அப்படி இல்லாமல் அவங்க பாட்டுக்கு மைனர்கள் வந்துடுறாங்க. இப்போ உள்ள மக்கள்லாம் வந்து விவசாயத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இந்த விவசாயத்தை விட்டுறக்கூடாது, நம்ம அதை பாதுகாப்பாக ஒரு மரம் செடியை வச்சு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நானும். அர்த்தாவட்டியை பற்றி சொல்லுங்கள். அர்த்தாவட்டி கோயில், அந்த கோயிலோட வரலாறு, இந்த சிவன் கோயில்லாம் இருக்கு அங்கே. சிவன் கோயிலில் குகை கோயில், சிவன் கோயில்லாம் இருக்குல்ல. எப்போ குகை கோயில் அங்கே குடவரை கோயில். குடவரை கோயிலா? குடவரை கோயிலில் அது மலையை தொலைச்சி, அந்த காலத்திலேயே மலையை தொலைச்சி அதை லிங்கத்தை உண்டாக்கி இப்போ பேர்படுது, உலகமே பேர்படுது மலைக்குள்ள. அப்படியா கொஞ்சம் சாமியை இருக்கிற இடத்துல இவங்க வந்து உடைக்கணும்னு வந்தாங்க. உடைக்க முடியலை. கிரானைட் எடுக்க வந்தாங்க. ஆமாம், அப்போ செப்ப நல்லா அது பேர்படுது, உலகமே பேர்படுது. உங்கள் பீரியடில் வந்து இந்த குவாரியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படி தானே? ஆமாம், குவாரியை வந்து உங்களோட பிரசிடென்ட் பீரியடில் நிப்பாட்டிட்டோம். இப்பவும் வந்து கூட வந்தாங்க, அது எடுக்க முடியலை, தொட முடியலை. சரி, முன்னாடி இந்த மாதிரி இப்போ குவாரியே கிடையாது இந்த ஊரில்? இல்லை, குவாரி முன்னாடி இருந்தது, அதுக்கு முதல்லாம் இல்லை. இப்போ 20 வருஷத்துக்கு முந்தைய இந்த குவாரியெல்லாம் வந்து உடைச்சி கல்லுகளை பாறையில் உடைச்சாங்க. உடைக்க முடியலை, உடைச்சி கொண்டு போக முடியலை. இப்போ நாங்கள் வந்து இப்போ பூராவுமே மழையை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க, எடுக்க விடலை நாங்கள். எங்கள் ஆயா என்ன சொல்கிறாங்கன்னா, கோ பேக் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அரட்டாவட்டியில் உள்ள யங் ஜெனரேஷன் அவங்க எல்லாரும் நல்லா படித்து பெரிய வேலைக்கு போய் விவசாயம் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜெய் ஹிந்த்.